Hello friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இது practice session தான். சோ கண்டிப்பா இந்த சேனலை லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, subscribe பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல Telegram குரூப்போட லிங்க் கொடுக்கிறேன். சோ TRP க்கு TNPSC க்கு யாராவது prepare பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. क्वेश्चन குள்ள போலாம். The resonant frequency for the given circuit will be. So resonant frequency கேட்டிருக்காங்க, சர்க்யூட் கொடுத்திருக்காங்க. சோ resonant frequency கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? இம்பிடன்ஸ் அப்படினு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ imaginary part அப்படிங்கறத நம்ம equate to 0 பண்ணனும் அப்படினா நமக்கு என்ன ஆகும்னா we can find the resonant frequency. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன it is an inductor. சோ இண்டக்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் j omega l. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கெபாசிட்டர் ரெசிஸ்டன்ஸும் parallel இருக்கு. ஓகேங்களா? சோ அப்படி ரெண்டு parallel இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா r into 1 by j omega c divided by r plus 1 by j omega c ன்னு எடுத்துக்குவோம். சோ அதை சால்வ் பண்ணினா என்ன கிடைக்கும்னா r divided by 1 plus j omega rc. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். சோ l க்கு 0.1, r க்கு 1, c க்கு வந்து பாத்தீங்கன்னா 1. ஓகேங்களா? சோ சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா j 0.1 omega plus 1 plus 1 divided by 1 plus j omega ன்னு கிடைக்கும். நம்ம இத வந்து கான்ஜுகேட் எடுத்துக்கிறோம். சோ 1 minus j omega divided by 1 minus j omega. சோ அப்ப என்ன கிடைக்கும்னா j 0.1 omega plus 1 minus j omega. சோ இத நம்ம மல்டிப்ளை பண்றப்ப 1 plus omega square அப்படினு கிடைக்கும். ஓகேங்களா? சோ இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படினா ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிருக்கேன். ஓகேங்களா? சோ ரியல் பார்ட்ங்கறப்ப இது மட்டும் தான் ரியல் பார்ட். 1 divided by 1 plus omega square plus j காமன் எடுக்கிறப்ப 0.1 omega minus omega divided by 1 plus omega square. ஓகேங்களா? சோ நமக்கு ரெசனன்ட் frequency கண்டுபிடிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இமேஜினரி பார்ட் அப்படிங்கிறது 0 ஆ இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ இமேஜினரி பார்ட் ஈக்குவல் டு 0 பண்றேன். சோ 0 பண்றப்ப நமக்கு இந்த ரெண்டு கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 plus omega square equal to 10 ன்னு கிடைக்கும். சோ omega square அப்படிங்கிறது 9. அப்ப omega equal to 3 radian per second. ஓகேங்களா? சோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.